ஓம தண்ணி எடுத்து குடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி, மற்ற 2 பெண்கள் வயதான ஒரு பாட்டி இறந்திருக்காங்க. மற்ற பெண்கள் வந்து சாராயம் அடிச்சு குடிச்சிருக்காங்க. இப்போ பெண்களை இந்த அரசாங்கம் சாராயம் குடிக்க வைத்திருக்கிறதா? அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கென்ற அவல நிலையை போக்குன அரசாங்கம் பெண்களை சாராயம் குடிக்க வச்சிருக்கா அப்படிங்கிற கேள்வி பிறகுது இல்ல. பேருந்துல அடிபட்டு இறந்தா 3 லட்சம் கொடுக்குறீங்க. நீட் தேர்வுலையோ இல்ல வேற ஏதாவது இறந்து போனா கூட 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனா இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க கொடுக்கும்போது வந்து 10 லட்சம் 25 லட்சம் 1 கோடி அப்படிங்கிறது வந்து அவங்களும் அரசு ஊழியர் கிடையாது. டியூட்டியில் இருக்கும்போது இறந்து போகல. இந்த மரணம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த மரணத்துக்கான காரணம் வந்து யாருங்கிறத தேடி அதை வேறு தேடி அதை அழிக்க வேண்டும். சாராயமற்ற ஒரு தேசம் உருவாக்கணும் அப்படிங்கிறதா நோக்கமா இருக்கணுமா? இந்த 3.5 கோடி ரூபாயை கொண்டு போய் 3 கோடி 80 லட்சம் ரூபாய் இன்னும் ஒரு 10 மரணம் கூட நிகழலாம்னு சொல்றாங்க. மொத்தம் 150 பேர் வந்து மருத்துவமனையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 பேர் ரொம்ப சீரியஸா இருக்கான்னு சொல்றாங்க. 90 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ இதோட எண்ணிக்கை வந்து கவுண்ட் போயிட்டே கூட்டிட்டு இருக்கும். நாளைக்கு இன்னொரு ஊர்ல கள்ளச்சாரம் குடிச்சு இறக்குறான். அப்ப அவனுக்கு நீங்க 10 லட்சம் கொடுப்பீங்களா? 10 லட்சம் கூட முதல்ல யார் கேட்டது? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, சரி 10 லட்சம் யார் கேட்டது? மக்கள் கேட்பது முழுமையான பூரண மதுவிலக்கு தான் கேட்கறாங்க. அந்த மரக்கான சம்பவத்தில் கிட்டத்தட்ட ஒரு அப்பவுமே ஒரு 30 பேர்கிட்ட இருந்தாங்க. 19 பேர்னு சொல்லி சொன்னாங்க. 30 பேர்கிட்ட இருந்தாங்க. அதுலயும் ஒரு 80 பேர் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயமே இல்லைன்னாங்க. மறுநாள் ஸ்டேட்மெண்ட் 38,000 லிட்டர் கள்ளச்சாராயத்தை ஒரே நாளில் பிடிச்சு கொண்டாங்க. கள்ளச்சாராயம் இல்லைன்னா 38,000 லிட்டர் எப்படி பிடிச்சிங்க? அப்ப 38,000 லிட்டர் பிடிச்சிருக்கீங்கன்னா ஒரு நாளில் பிடிச்சிருக்கீங்கன்னா இத்தனை வருஷமா எவ்வளவு விற்கப்பட்டுச்சு? அதுக்கப்புறம் அவன் ஊழல் போடாம இருந்தானா? போட்டிருக்கிறான். 20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாகவே இந்த கல்வராயன் மலைப்பகுதிகளில் வந்து கள்ளச்சாராயம் சாராயம் அது அரசுக்கு இல்லீகலாக விற்பனால அது கள்ளச்சாராயம் பேர் வச்சிருக்காங்க. சாராயம் தான். டாஸ்மாக்களுக்கு ஒரு நல்ல சாராயம் அப்படி இல்லை. ரெண்டுமே வந்து ரெண்டுமே வந்து சாராயம் தான். இது அரசுக்கு எதிராக வைக்கிறதுனால அரசோட அனுமதி இல்லாமல் வைக்கிறதுனால அது கள்ளச்சாராயம். சரி, அந்த சாராயத்தை கல்வராயன் மலையில் தொடர்ச்சியாக விற்கிறாங்க. விற்கிறது யாரு? அதுக்குடைய மொத்த ஏஜென்ட் யாரு? யார் அனுமதி கொடுக்குறா? ஏன்னா அந்த மலைப்பகுதிகளில் தான் அதிகமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க. அந்த மலையிலேருந்து வருது. அது ஒரு பல பெண்கள் சொல்றாங்கல்ல, மலையிலேருந்து வருதுன்னு சொல்றாங்க. அது யாருன்னு சொல்ல மாட்டாங்கன்னு. இது வந்து ஏலம் விடப்படுது தம்பி. அதாவது நீங்க ஒரு இந்த மாசத்துக்கு இவரு இந்த மாசத்துக்கு இவருன்னு சொல்லி சாராய விற்பனையை ஏலம் விடுறாங்க. ஏலம் விட்டு அதாவது டாஸ்மாக் வந்து ஒரு 12 மணிலேருந்து 10 மணி தான் இயங்குது. அந்த 10 மணிக்கு மேல கம்பல்சரி இந்த கள்ளச்சாராயம் வந்து 24 மணி நேரமும் கிடைக்குதுன்றாங்க. அது அந்த பகுதிகளில் பேருந்து நிலையங்களில் சாதாரணமாக கொண்டு வந்து டோர் டெலிவரி பண்ணிட்டு போகிறான். அந்த காணொலி காட்சிகள்லாம் எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க. சாதாரணமாக வந்து கொடுத்துட்டு போகிறான். சாதாரணமாக வந்து விற்கிறான். விற்கிறவன் நம்ம குறை சொல்ல முடியாது. விற்கிறவன் சாதாரண எளிய நபர்கள். இவனுக்கு 10 ஏஜென்ட் இருப்பான். நாம கேட்குற கேள்வி, அந்த 2 பேரையும் மேலே நடவடிக்கை எடுத்த திமுக அரசாங்கம் ஏன் உங்க சட்டமன்ற உறுப்பினர் எடுக்கல? ஒருவேளை கலெக்டர் பொய் சொல்லியிருந்தாருன்னா கலெக்டர் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ தடுத்துருக்கணும்ல. எப்ப பொய் சொல்லாத, அவன் செத்தது கள்ளச்சாராயத்துல தான், நீ ஏன் பொய் சொல்லணும்னு கேட்கணும். அப்ப இவரும் சேர்ந்ததுக்கு அந்த பொய்க்கு உடந்தையா மாறி இருக்காரு.